ஹலோ அண்ட் ஹாய் வெல்கம் டு ஷாம்லாஸ் மொமெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடமான சுவிட்சர்லாண்டில் தான் நான் இப்போ இருக்கேன். இன்றைக்கி vlog எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, சுவிட்சர்லாண்டில் நாங்கள் லாஸ்ட் டே ஆஃப் ட்ரிப்பில் வந்து ஒரு வில்லேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ரைடு ஒன்று போனோம். அது வந்து சுவிட்சர்லாண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ரைடு. அது எல்லாத்தையுமே பார்க்கணுன்னா அந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல கிராமம்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஊர் சைட்லாம் கிராமம் எப்படி மென்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு பக்காவான கிராமம்னா இது வந்து ஒரு மலை கிராமம். இந்த கிராமத்தோட பேர் வந்து பெல்வால்ட். இந்த கிராமத்துல மொத்தம் 100 வீடுங்களுக்கு மேல இருக்கும் போல. பட் யாருமே வெளியிலயே வரல. இது ஒரு மத்தியான டைம் தான் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த கிராமத்துல தண்ணி வரதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரா இருக்கு. நான் குடிச்சு பார்த்தேன், ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து ஸ்டைல கட்டியிருக்க வீடுங்க மாதிரி இருக்கு. வீட்டோட கதவு அதோட லாக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்ல எல்லாம் லாக் போட்டிருப்போம்ல, கொண்டி போட்டிருப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லாக் டைப்லாம் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு பாண்ட் ஹவுஸ். அதாவது இந்த இவங்க விளைவிக்கிற தானியங்களை வந்து இதில் சேவ் பண்ணுவாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, கீழே ஒரு நேரோவான ஒரு வுட்டு கொடுத்து மேலே ஒரு ஃப்ளாட்டான ஒரு வுட்டு கொடுத்து அது மேலே வந்து அந்த வீடை நிற்க வச்சிருக்காங்க. இதை ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊரில் இருக்க எலிங்க அந்த இன்செக்ட்ஸோட தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலிங்களால் ஈஸியாக வந்து இது மேலே ஏற முடியாதாமா. ஏன்னா அது டிப்பரோட சென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் போல். ஸோ எலிங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. அதனால இந்த ஒரு ஃபார்மேட்ல வந்து அந்த காலத்துல இருந்தே கட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பான் ஹவுசஸ் எல்லாம் இங்க சாலட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நான் கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில தெருக்கள்லாம் நடக்க மட்டும் தான் செய்யணும், சைக்கிளோ வேற எந்த வண்டியுமே ஓட்டக்கூடாதுன்றதுக்கு இங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம அந்த நோட்டீஸை பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்குள்ளேயுமே என்டர் ஆகணும். ஸ்ட்ரீட்குள்ள என்டர் ஆகக்கூடாது அப்படின்னா ஜெர்மன்ல வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து போறது வந்து ரொம்ப அவசியம். ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பூனை அதிகமாக வளர்க்குறாங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிக்குது. பூனை பார்த்தீங்கன்னா ரோட்லேயே அப்படியே போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல். இங்கே நாய் தொல்லையும் கிடையாது, அது ஜாலியாக இருக்கலாம். இங்கே ஒரு வீட்டோட வெளியில் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில், அவகேடோ ஆயில், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயில் வந்து ஹோம் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆயில் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வேணும்னா அதில் காசு போட்டுட்டு நம்ம என்ன ஆயில் வேணுமோ எடுத்துக்கலாம். அதோட அமௌண்ட் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த அழகான கிராமத்துக்கு மொத்தமே ஒரே சர்ச் தான் இருந்தது. இந்த சர்ச் வந்து சண்டே மட்டும் தான் திறப்பாங்களாமா. நாங்க உள்ள போனோம், திறந்து தான் இருந்தது. உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகா கார்வ் பண்ணியிருந்தாங்க. அந்த பியூட்டிய பார்க்கணுமே! அப்படியே கோல்டுல இந்த மாதிரி சர்ச் வந்து நான் நெறைய இடத்துல பார்த்ததில்ல. நார்மலா இருக்கும். ஆனா இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் அதுல வந்து சர்ச் எல்லாம் இவ்வளோ அழகா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இங்க வந்து சர்ச் தான் நெறைய இருக்கும். இந்த வில்லேஜை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். எங்களோட வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்கியிருக்க வீடு வந்து இன்னொரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போது. நாங்கள் தங்கியிருக்க ஊரோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டோனர் ஷாப் இருந்தது. டெய்லி சமைச்சு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லைட்டாக அதை சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி கடைகள்லாம் கூட வந்து கிராமத்தில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுமே ஒன்று தான் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்குமே. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்க கடையில இருந்து எங்களோட வீடுக்கு வந்து இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணா வீடு வந்துரும். இந்த மலையோட எண்ட்ல இருந்து அந்த மலையோட எண்ட வந்து இந்த பிரிட்ஜ வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருந்தது. கீழே பார்க்கறதுக்கு இப்படிதான் இருந்தது. கீழே தண்ணி ஓடிட்டு இருந்தது. ரொம்ப ஹைட்டா இருந்ததுனால என்னோட அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் பயமாவே இருந்தது இந்த பிரிட்ஜ்ல நடக்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஆடும். நம்ம நிறைய பேர் நடந்தோம்னா லைட்டா ஆடிட்டே தான் இருக்கும் இந்த பிரிட்ஜ். ரொம்ப லாங்கான பிரிட்ஜும் கூட. இந்த பிரிட்ஜ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா அந்த சைட்ல இருக்க ஊரை வந்து இந்த சைட்ல இருக்க ஊரோட கனெக்ட் பண்றதுக்காக. wobbly bridge. Look, this is wobbly. இது வந்து ஆடும் இந்த bridge. இங்க பாருங்க ஆடுது. நானே பயந்துட்டேன். எங்க அப்பா பயங்கரமா பயப்படுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து காரை எடுத்துட்டு சுத்தி வந்துட்டாரு நாங்க நடந்து வர்றதுக்குள்ள. ஸோ அப்படியே நாங்க வீட்டுக்கு போயிட்டோம்.
நாங்க தங்கியிருக்க வீடோட என்ட்ரன்ஸ்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது ஒரு ஏர்பிஎன்பி தான். இந்த ஏர்பிஎன்பியோட பிரைஸ் ரொம்ப சீப்பா இருந்தது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இது வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. லிஃப்ட் கிடையவே கிடையாது. நீங்க லக்கேஜஸ்லாம் தூக்கிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறி போறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அத வந்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரைஸ் வந்து இந்த வீடோட பிரைஸ் வந்து சுவிட்சர்லாண்டோட காஸ்ட்டுக்கு ரொம்ப சீப்புன்னே நான் சொல்லுவேன். இந்த வீடோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா €250 ஆச்சு 2 நாளைக்கு. பட் 5 பீப்பிள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது சுவிட்சர்லாண்டில் ரொம்ப சீப்னே நான் சொல்லுவேன். எங்களோட ட்ரிப்பை முடிச்சு இன்னைக்கு வீட்டை வந்து காலி பண்ணி நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ அதனால இன்னைக்கு ஃபுட்டு பேக் பண்ணிட்டு லாங் ஜேர்னியாக இருக்க போகிறதுனால ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறோம். என்னோட பாப்பாக்கு அவகேடோ சாண்ட்விச் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து புளி சாதம்லாம் கட்டிட்டு நாங்கள் கிளம்புறோம். காலையில் வந்து தோசை மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ பழைய சட்னி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதெல்லாம் வச்சு அப்படியே காலி பண்ணிட்டோம். நீங்கள் ஏர்பிஎன்பியில் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஏர்பிஎன்பியில் வந்து அவங்க ரூல்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம தான் க்ளீன் பண்ணிட்டு போகணும். ஓரளவுக்காச்சும் க்ளீன் பண்ணிட்டு போகணும். க்ளீனிங் சார்ஜஸ் போடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏர்பிஎன்பியோட ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குற சார்ஜஸோட க்ளீனிங் சார்ஜஸும் டிஃபால்ட்டாக சேர்ந்து தான் வரும். ஆனாலுமே நீங்கள் ரொம்பலாம் நம்ம ஊரில் மாதிரி ரொம்ப அழுக்காக அப்படி விட்டுட்டு போக முடியாது. கொஞ்சம் நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிஷ்வாஷரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா குப்பையெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. எந்த குப்பையை எங்கே போடணும், எந்த டஸ்ட்பினில் போடணும், எங்கே இருக்குது டஸ்ட்பின், எல்லா டீட்டெயில்ஸுமே ஏர்பிஎன்பியோட அந்த ஓனர் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க உங்கள் புக்கிங் எடுத்த உடனே. காரை நிறுத்திட்டு சுவிட்சர்லாந்து ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் என்னை பார்த்து தான் இந்த ட்ரெயின் நிற்கிதுன்ற விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வந்து ட்ரெயின் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் போல். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த ஊரில் வந்து இந்த ட்ரெயின் நிற்கும் போல். ஆனால் நான் வரதை பார்த்துட்டு சரி நான் ஏற தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. பட் நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. பட் அவங்க அப்புறம் நான் ஏறலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் இதை சொன்னார். இது உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எங்கள் வில்லேஜ்லேருந்து கிளம்பி போகிற வழியிலேயே இந்த முல்மல்டியர் பார்க் இருக்கு. இந்த பார்க்கில் இருக்க அனிமல் பேர் வந்து மமோட்ஸ். அதாவது பெரிய சைஸ் எலி மாதிரி இருக்குது. இது சுவிட்சர்லாண்டுக்குனே ஸ்பெசிஃபிக்காக இருக்க அனிமல் போல். நிறைய இடத்துல இதை பார்க்க முடியாது. இந்த அனிமலை வந்து இங்கே ஒரு பார்க் மாதிரி வச்சு அதை வளர்த்துட்டு இருக்காங்க. இது வெறும் புல் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழும் போல். தண்ணி கூட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமாமா இந்த அனிமல். இந்த அனிமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நாங்கள் ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த அனிமலோட இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த அனிமலுக்கு நீங்கள் வந்து ஃபீட் கூட பண்ணலாம். அது ஃப்ரெண்ட்லியாக நான் உங்கள் கையிலேயே வந்து சாப்பிடும். பட் இங்கே கிடையாது. அதுக்கு வந்து வேற ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கையிலேயே வந்து அது வாங்கி சாப்பிடலாம் செய்யும் போல். டே ஆஃப் சுவிட்சர்லாந்து ட்ரிப்பில் வந்து நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கெல்மர்பானுக்கு தான். இந்த ட்ரெயினோட பேர் வந்து கெல்மர்பான். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் கிட்டத்தட்ட புக்கிங் பண்ணால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கும் கீழே வரதுக்கும் டிக்கெட் கிடைக்கும். அவ்வளோ டிமாண்டு. சுவிட்சர்லாண்டில் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக ரைடு அப்படின்றத நான் அந்த வீடியோவில் அதுக்கப்புறமா சொல்கிறேன். இது ஏன் ஃபேமஸாக இருக்குன்றத. உனக்கு வந்து மேலே போகிறதுக்கும் கீழே வரதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் வேணும். ஏன்னா நீங்கள் ட்ரக் பண்ணி போயிட்டு வர முடியாது. ரொம்ப ஹைட்டில் இருக்குது. மேலே போனீங்க அப்படின்னா கெல்மர் சீன்னு சொல்லிட்டு ஒரு அழகான சீ இருக்கும். அதை பார்க்க தான் எல்லாரும் இந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப வந்து 180 டிகிரி செங்குத்தாக போகும். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் அதில் உட்காந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா சுற்றி அந்த மலைங்களோட வியூஸும் அது செங்குத்தாக போகிறப்பவும் உங்களுக்கு வந்து வியூ ரொம்பவுமே அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால இது ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது. எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 மணி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் நாங்கள் லேட்டாக வந்துக்கலாமா, நாங்கள் போகிறதே 12:30க்கு தான் மேலே போகிறோம், ஏன்னா எங்களுக்கு டிக்கெட் அப்போ தான் கிடச்சிது, நாங்கள் லேட்டாக கீழே வந்துக்கலாமான்னு கேட்டோம். பட் ஸ்ட்ரிக்டாக நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ரொம்ப பிஸியாக ஃபுல்லாக புக் ஆகிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த டைமுக்கு கீழே வரல அப்படின்னா உங்களால் கீழே வரவே முடியாது. ஏன்னா 5 o'clock லாஸ்ட் ட்ரெயின் வரைக்குமே நாங்கள் ஃபுல்லி புக்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் வரலையே. பண்ணு ஆமா
இந்த கெல்மர் போனை எந்த லிங்க்ல புக் பண்ணணும், இதோட காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க சுவிட்சர்லாந்துக்கு இந்த இடத்துல பிளான் பண்றீங்க அப்படின்னா முன்னாடியே டிக்கெட் புக் பண்றது ரொம்ப அவசியம். எங்க ட்ரிப்போட லாஸ்ட் டேல நான் நீங்க டிக்கெட் புக் பண்ணதுக்கு காரணமே இதுக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அதனால தான் வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷலே. ரொம்ப அருமையா இருந்தது வியூ எல்லாமே. மேலே போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி கீழே வரதுக்கும் 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் கரெக்டான டைமுக்கு நீங்கள் வந்து நின்றணும். இல்லைனா கெல்பர்மான் வந்து கிளம்பிடும். அடுத்த ட்ரெயினில் உங்களை ஏற்ற மாட்டாங்க. வாவ்! எவ்வளோ அழகான ப்ளூவான சீ பார்த்தீங்களா? மேலே இருக்கிற இந்த சீ வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இது பேர் வந்து கெல்மர் சீ. இதை பார்க்குறதுக்காக தான் கீழே இருந்து மேலே எல்லாருமே வராங்க. இங்கே மேலே வந்துட்டு இந்த சீ ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அப்படியே உள்ள ட்ரெக்கிங்கும் போகலாம். இது ரொம்ப அழகான இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. மலையெல்லாம் அப்படியே ஜைஜாண்டிக்காக இருக்குது. அதனாலேயே சுவிட்சர்லாந்து வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் இந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சீ ப்ளூ, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த சைடு வந்து அதை பிளாக் பண்ணியிருக்காங்க, அந்த தண்ணியை ஒரு டேம் மாதிரி கட்டி. ஸோ அதை நம்மளை க்ராஸ் பண்ணி அந்த சைடு வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டு வரலாம். நாங்கள் இந்த டேமோட மிடில் வரைக்கும் போனோம் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ட்ரிப்போட எண்டு டேயில் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருசாக டைம் இல்லை. நாங்கள் கிளம்பணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷனில் இருந்தோம். ஆனாலுமே எங்களுக்கு 2 o'clock தான் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்து முடிக்கணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் எங்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் இருந்தது. பட் 1.5 மணி நேரமே எங்களுக்கு போதுமானதாக தான் இருந்தது. பட் நீங்கள் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுது மினிமம் வேணும். இந்த கெல்மர் சீக்கு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் எல்லாம் கூட அலோவ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து அவங்களோட பெட்ஸை வந்து கூடவே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போவே அவங்க வந்து வெப்சைட்டில் அது பெட் ஃப்ரெண்ட்லியான இடமா அலோவ் பண்ணுறாங்களான்லாம் செக் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. உங்களோட பெட்டை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அதை கூட்டிகிட்டு வரலாம். இதில் அலோடு தான் இந்த கேபிள் காரில். டே ஆஃப் ட்ரிப் பண்ணுறதுனால என்னோட பாப்பாவுமே கொஞ்சம் ஃப்ராங்கியாக இருந்தா, கொஞ்சம் தூக்க சொல்லிட்டு இருந்தா. அதனால இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டியிருக்கேன் நிறையா இடத்துல. பட் இந்த ஸ்பீடில் தான் போகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் இது. ஆனால் வந்து வியூ எல்லாமே அழகாக இருக்கும். அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு கப்பல் வந்து எங்களுக்கு மேலே போகிறதுக்கு டிக்கெட் இருக்குது, கீழே வரதுக்கு டிக்கெட் இல்லை, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி டிக்கெட் செக்கர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக அப்போ சொல்லிட்டு இருந்தாது, இந்த மாதிரி எங்களுக்கு ஃபுல்லாக புக்குடு, 5:30 வர லாஸ்ட் ட்ரெயின் வரைக்குமே நாங்கள் புக்குடு, எங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் கொடுக்க முடியாது, வேணும்னா ஒரே ஒரு டிக்கெட் இருக்குது, உங்கள் 2 பேர்த்தில் யார் ரிட்டர்ன் வரீங்க தனியாக அப்படின்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கப்பல் இல்லை, நாங்கள் போனால் சேர்ந்து தான் போவோம், வந்தால் சேர்ந்து தான் வருவோம், தனியாலாம் வர முடியாது, எங்களுக்கு வேணும்னா எங்கள் 2 பேருக்குமே டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஸ்ட்ரிக்ட்லி அவங்க வந்து இல்லை, என்கிட்ட ஒரே ஒரு
ஒரு டிக்கெட் தான் இருக்குது, என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ட்ரக் பண்ணி கீழே வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி இவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணி கீழே வருவாங்கன்னு தெரியல. ஆனாலும் டிக்கெட் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் டிக்கெட் வாங்காமல் அவங்க கிளம்பி மேலே போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. கெல்மர்பானோட ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்தது. அதுலேயுமே நாங்கள் போய் கீழே இருக்க ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரோல் பண்ணுறதுக்கு கூட மெஷின் அழகாக வச்சுருக்காங்க, சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே ரோல் பண்ணி நீட்டாக வச்சுருவாங்க. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அடுத்த சம்மர் வரைக்கும் அப்படியே இருக்கும் இந்த புல். காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கோட்டோட கூட்டத்தை பார்த்தேன். அப்படியே இறங்கி வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே என்னை நோக்கி வர ஆரம்பிச்சது. வர வழியில் நாங்கள் முன்னாடி தங்கியிருந்த ஊருக்கு என்னோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பு ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பாக இருந்தது எங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.